கிறிஸ்தவ பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது. ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 16 எல்லாம் வல்ல இறைவன் சொல்கிறான், ஓ ஸ்திரீயே, நீ வேதனையோடையே பிள்ளையை பெறுவாய். அது எல்லாம் வல்ல இறைவனின் சாபம். குழந்தை பேறு பெண்களை சிறுமைப்படுத்துகிறது. இஸ்லாம் குழந்தை பேற்றின் மூலம் பெண்களை மேன்மைப்படுத்துகிறது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 1 உங்களை பெற்றெடுத்த தாய்மையை மதியுங்கள். மேலும் சூரா லுக்மான் அத்தியாயம் 31 வசனம் 14 நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் மீது அன்பு செலுத்துமாறு போதித்தோம். அவனுடைய தாய் பலகீனத்தின் மேல் பலகீனம் கொண்டவளாக அவனை சுமந்தாள். மேலும் வேதனையோடு உன்னை பெற்றெடுத்தாள். அன்பான இறைதூதர் சொன்னார்கள், உனது தாய் உன்னை 9 மாதம் சுமந்ததற்கு ஈடாக நீ மலையளவு தங்கத்தை கொடுத்தாலும் ஈடுகட்ட முடியாது என்றார்கள். இதைத்தான் இஸ்லாம் கூறுகிறது. ஒரு மனிதர் இறைதூதர் முகமது நபி அவர்களிடத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டார். சஹீஹுல் புகாரியில் கூறப்பட்டுள்ளது. பாகம் 8 அதாப் பாடத்தில் அத்தியாயம் 2 ஹதீத் 2 ஓ இறைதூதர் அவர்களே, இந்த உலகில் அதிகமாக இரக்கம் காட்டப்பட வேண்டியவர் யார்? அதற்கு உன் தாய் என்று பதில் சொன்னார்கள். அதன் பிறகு யார் என்று கேட்க இறைதூதர் உன் தாய் என்று சொன்னார்கள். அதன் பிறகு யார் என்று கேட்க மறுபடியும் உன் தாய் என்று சொன்னார்கள். அதன் பிறகு யார் என்று கேட்க அப்போதுதான் தந்தை என்று சொன்னார்கள். இதன் பொருள் 75% 4 3 பங்கு இரக்கம் தாய்க்கே, 4 1 பங்கு 25% தந்தைக்கு செல்கிறது. சுருக்கமாக சொன்னால் தாய் தங்க பதக்கத்தையும் வெள்ளி பதக்கத்தையும் வெங்கல பதக்கத்தையும் பெறுகிறார். தந்தை ஆறுதல் பரிசை பெற்று திருப்தி அடைய வேண்டும்.